Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவுல மொறுமொறுன வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம பண்ணிரலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை 2 சைடு கட் பண்ணிட்டு தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு நல்லா நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாவோ இல்லை ரொம்ப மொத்தமாகவோ இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. அப்போ அதுலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க கையில். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவலும் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு துருவலும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட துருவலாக சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதாவது இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம வெங்காயத்தில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டாச்சு. எல்லா பக்கமே நல்லா கலந்துருச்சு மசாலா. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தாலே போதுங்க. அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லைனா தண்ணி தெளிக்க கூட தேவையில்லை. நான் இன்னைக்கு தண்ணி தெளிக்கலை. பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் மாவு நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் போண்டா மாதிரி வந்துடும். மாவு குறைவாக இருக்கப்போ தான் மொறுமொறுன்னு நம்மளுக்கு பக்கோடா வருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு வானலியில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. சாதாரணமாகவே வெங்காய பக்கோடா எல்லாருக்குமே உதிரி உதிரியாக இருக்கிறது சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு வெங்காயமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் பொரிஞ்சு வந்தப்புறம் இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வெங்காயம் எல்லாம் சேர்த்து இது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இதே மெத்தடில் கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம கடலை மாவு போட்டோம் அப்படின்னாலே போதுங்க. சேம் தான் நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடாவும் வெங்காய பக்கோடாவும்.
இப்போ எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. நீங்கள் கடைசி பேட்ச் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நம்ம பக்கோடாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா முருகலாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் மாறாது, ஆனால் நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமை மாவில் வெங்காய பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க.